வடிவேல் அவர்கள் மீது நடிகை சரோஜா தேவி சரியான கோபத்தில் இருந்திருக்கிறார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. அவர் இன்று தன்னுடைய 87 வயதில் காலமாக்கியுள்ளார். இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதோடு சேர்த்து நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து மிகப்பெரிய முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை சரோஜா தேவி மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். எந்த நடிகையிடம் கேட்டாலும் சரோஜா தேவி போல் வளர வேண்டும் என சொல்வார்கள். குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது அவர்தான். வயது மூப்பு காரணமாக கேரக்டர் ரோல் செய்த நடிகை சரோஜா தேவி தமிழில் கடைசியாக ஆதவன் படத்தில் நடித்திருந்தார். சூழல் இப்படி இருக்க அவருக்கு சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். இதனால் பெங்களூரில் சிகிச்சையிலும் இருந்தார். ஆனால் இன்றி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அப்படித்தான் தற்பொழுது ஆதவன் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதாவது அப்படத்தில் மேலே பவுடரை நிறைய போட்டுக்கொண்டு ஒரு அம்மா இருக்கும் என்று வசனம் சரோஜா தேவியை குறித்து போன்று இருக்கும். அந்த வசனத்தை ரமேஷ் கண்ணாவோ KS ரவிக்குமாரோ வைக்கவில்லையாம். வடிவேலுவே அந்த வசனத்தை சொல்ல சரோஜா தேவிக்கு கோபம் உச்சக்கட்டமாக வந்துவிட்டதாம். உடனே ரமேஷ் கண்ணாவிடம் வந்த அவர், நான் உங்களிடம் நடிக்க சான்ஸ் கேட்டேனா, கூப்பிட்டு வைத்து இப்படி சொல்லலாமா என்றும், வடிவேலு அந்த டயலாக் சொல்வது தப்பு தானே, நான் என்ன காமெடி ஆர்டிஸ்டா என கேள்வியும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று கேட்டுவிட்டாராம். பிறகு எப்படியோ அவரை சமாதானம் செய்தார்களாம். இந்த தகவலை ஒரு பத்திரிகையாளர் ஒருவருக்கு கொடுத்த பேட்டியில் ரமேஷ் கண்ணா பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಒಬ್ಬ ಹಿರಿಯ ತಾರೆ, ನಮಗೂ ಭಾಳ ಆತ್ಮೀಯರಾಗಿದ್ದರು. ಅವ್ರ ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ಭಾಳ ಹತ್ತಿರದಿಂದ ಬಲ್ಲೆ. ಸೊ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸರ್ಕಾರದ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲೂ ಕೂಡ ಪಾಲ್ಗೊಂಡು ನಮಗಂತೂ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಂಥ ಒಬ್ಬ ಹಿರಿಯ ತಾರೆ. ಅವರ ಆರೋಗ್ಯ ಮಧ್ಯೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗಿತ್ತು ಅನ್ನೋದು ಕೂಡ ನನಗೆ ಗಮನದಲ್ಲಿತ್ತು. ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ ಮತ್ತು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ ಅಂತೇಳಿ ಹಾರೈಸ್ತೇನೆ. ಮತ್ತು ನಾವು ಕೂಡ ಅವರ ಬೇಕಾದಷ್ಟು ರಾಜ್ಕುಮಾರ್ ಅಲ್ಲದೆ ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಅನೇಕ ಚಿತ್ರನಟರು ಕೂಡ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಭಿನಯಿಸಿ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರನ್ನು ಕೂಡ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದರು. ಅವರು ಇಡೀ ನಮ್ಮ ದಕ್ಷಿಣ ಭಾರತಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೌರವವನ್ನು ತಂದುಕೊಟ್ಟಂಥ ಒಬ್ಬ ಹಿರಿಯ ನಟಿ. ಸೊ ಅವರಿಲ್ಲ, ಅವರ ಎಲ್ಲ ಅಭಿಮಾನಿಗಳಿಗೆ ಬಂಧುಗಳಿಗೆಲ್ಲ ಕೂಡ ಭಗವಂತ ಶಕ್ತಿ ಕೊಡಲಿ ಅಂತೇಳಿ, ಚಿತ್ರರಂಗಕ್ಕೂ ಇನ್ನು ಹೆಚ್ಚು ಶಕ್ತಿ ಕೊಡಲಿ ಅಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ.